நள்ளிரவு தொடங்கி அதிகாலைக்குள்ளாக 23 நிமிடங்களில் 24 ஏவுகணைகள் என்று குறிவைத்து இலக்கு வைத்து இந்திய ராணுவம் ஒரு மிக நுட்பமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இஸ்ரேல் போன்ற நாடுகளே வியந்து இந்திய ராணுவத்தை பாராட்டக்கூடிய விதமாக எந்த விதமான பிசகும் வைக்காமல் குறிப்பிட்டு சென்ற அந்த 9 பயங்கரவாத தளங்களையும் சுக்கு நூறாக சிதறடித்திருக்கின்றது இந்திய ராணுவம். பல்வேறு பயங்கரவாதிகள் கிட்டத்தட்ட 80 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த கைதேர்ந்த தாக்குதலுக்கு பலரும் தங்களுடைய மகிழ்ச்சியை, வாழ்த்துக்களை இந்திய ராணுவத்தை நோக்கி தெரிவித்து வருகின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த நடவடிக்கை மூலமாக பெருமை கொள்வதாக ராணுவத்தை குறிப்பிட்டு பதிவு செய்திருக்கின்றார். அப்பாவி மக்களை கொடூரமாக கொன்றதற்கு இந்தியாவின் பதில்தான் ஆபரேஷன் சிந்தூர் என்று தீவிரவாதிகளுக்கு தற்பொழுது பதில் கொடுத்திருக்கின்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இந்த பதிலடியின் மூலமாக இந்திய படைகள் பெருமை அடைவதாக உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார்.